Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vishvas Craft. இன்னைக்கு நம்ம பிஸ்தா ஷெல்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான வால் டெக்கர் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஐஸ் ஸ்டிக்ஸில் பிஸ்தா ஷெல்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டுறதுக்கு நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூகன் இல்லைனா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒவ்வொரு ஸ்டிக்லேயுமே 7 பிஸ்தா ஷெல் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்தா ஷெல் ஒட்டிட்டு திரும்ப இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த மாதிரி 3 பேர் ஒட்டுறேன். ஸோ டோட்டலாக 7 பிஸ்தா ஷெல்ஸ் வந்துட்டு எல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லேயும் ஒட்டுறேன். நான் ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒட்டி முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஸ்டிக்கை நம்ம சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இதே மாதிரி நிறைய பீசஸ் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பேப்பர் ரோசஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஆரஞ்சு கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் பேப்பர்ஸ் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்க மாதிரி சர்க்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம ஸ்பைரலாக கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி சென்டரில் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு ரோசஸ் கிடச்சிரும். இதே போலவே இதே கலரில் நான் நிறைய ரோசஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த கலரில் தான் ரோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இன்னும் பிரைட்டான கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிஸ்தா ஷெல் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாண்டில் லுக் தான் கொடுக்கும். சாண்டில் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் நல்ல பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ரோசஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரோஸும் பிஸ்தா ஷெல்ஸும் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு அட்டை எடுத்துக்கோங்க. இல்லைனா வேஸ்ட் இன்விடேஷன் கார்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் சர்க்கிளோட ஷேப் நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் சர்க்கிளோட சைஸ் பெருசாவோ இல்லை சின்னதாகவோ ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் பெருசாக ரெடி பண்ணிங்கன்னா நிறைய பிஸ்தா ஷெல்ஸ் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிஸ்தா ஷெல்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாதிரியே ஒட்டிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு மேலே ரோசஸ் அரேஞ்ச் பண்ணி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பேக் சைடில் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு நம்ம ஆணியில் மாட்டிக்கலாம். இல்லைன்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோசஸ் ஃபுல்லாக நம்ம ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் பிஸ்தா ஷெல்லுக்கு அக்ரைலிக் பெயிண்ட் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஃபைனலி இதை நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.